தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வருமா சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் நேற்றைய போட்டியில் குஜராத் துவைச்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு குஜராத்தை சும்மா வச்சு செஞ்சுருக்காங்க. நீங்கள் எப்படி மேலே போகிறீங்க அப்படின்றத நாங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நேற்று டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்து சும்மா கலக்குன்னு கலக்கிட்டாருங்க நம்ம தல தோனி அவர்கள். ஸோ நம்ம இளம் வீரர்கள் நம்மளாம் யாரெல்லாம் எதிர்பார்த்து இந்த மினி ஆக்ஷனில் எடுத்தோமோ ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்த எல்லா வீரரும் நேற்று சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. மைதானத்தை சும்மா சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க. என்ன அடி என்ன ஆட்டன்றீங்க. இந்த ஒரு சிஎஸ்கே தாங்க நம்ம பார்க்கணுன்னு ஸ்டார்டிங்கிலிருந்து ஆசைப்பட்டிருந்தோம். ஸோ அது வந்து கடைசி போட்டியில் கிடைச்சிருக்கு அப்படின்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த 2025 சீசனை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த எல்லா இளம் வீரர்களும் சும்மா அற்புதமான ஆட்டத்தை நேற்று கொடுத்தாங்க. என்ன ஆட்டுங்க. அப்படி சிஎஸ்கே பழைய சிஎஸ்கேனியை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்படி ஒரு ஆட்டங்க சும்மா சிக்ஸர் மேலே பொழிஞ்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்ஸை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. சரவெடி ஆட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆட்டத்தை தான் ஆடி இருக்காங்க. ஸோ நேற்று நம்ம ஆயுஷ் மேத்தே வேற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஆடினாருங்க. ஸோ இளம் சிங்கங்கள் தாங்க. சிஎஸ்கேல இருக்கிற இளம் வீரர்கள் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ ஆயுஷ் மாத்தேவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 போட்டிகளில் 250 ரன்கள் பக்கம் வந்து ஆயுஷ் மேத்தே வந்து அடிச்சிருக்காரு. ஸோ வந்த உடனே ஸ்டார்டிங்லேருந்தே அக்ரெசிவ் காட்டின ஆயுஷ் மேத்தே ஒரே மேட்ச் மட்டும் தாங்க ஃபெயிலியர் ஆயிருக்காரு. கேகேஆர் கிட்ட டக் அவுட் ஆயிருக்காரு தவிர மற்ற எல்லா மேட்சையுமே சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஸோ இவருடைய இன்னிங்ஸை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆவலோடு காத்துட்டு இருந்தோம். எப்படா சிஎஸ்கே இளம் வீரரை கொண்டு வருவாங்க, ஸோ புதிய ஒரு பிளானை போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் ஆயுஷ் மேத்தே உள்ளே வந்தார். வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு. அந்த ஐபிஎல் சீசன் முடியும் போது நமக்கு கடைசி போட்டியிலையும் ஒரு அற்புதமான இன்னிங்ஸை கொடுத்துட்டு ஒரு வெற்றிகரமாக வந்து போயிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த சீசன் அவருக்கு வேறு மாதிரியான ஒரு சீசனாக இருக்க போகுது. அதை தான் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்படியாப்பட்ட ஒரு பிளேயர் எங்கடா இருந்த. ஸோ தோனி அவர்கள் வந்து கரெக்டான ஒரு பிளேயரை எடுத்து கரெக்டான ஒரு பிளேயிங் லெவலை வந்து செட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தோனி அவர்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் ஆயுஷ் மற்றவை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தது. ஸோ அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட்டும் எந்த கவலையும் இல்லைங்க. ஸோ தோனி அவர்கள் ஒரு அற்புதமான பிளேயிங் லெவலை வந்து செட் பண்ணிட்டாருங்க அடுத்த சீசனுக்கு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்த உடனே அதை லீட் பண்ணுறது மட்டும் தான் அவருடைய வேலையாக இருக்குது. ஸோ தோனி அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து அடுத்த சீசனுக்கு வரும்போது எந்த கவலையும் படப்ப தேவையில்லை. ஏன்னா இப்போவே எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்த உடனே அவர் வந்து பிளேயிங் லெவலில் செட் ஆனாரும் சரி, ஒரு பர்ஃபெக்டான பிளேயிங் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றைய போட்டி ஆயுஷ் மேத்ரேவுக்கு ரொம்ப முக்கியமான போட்டின்னு கூட சொல்லலாங்க. சிஎஸ்கேவுக்கே ரொம்ப முக்கியமான போட்டிங்க. கிட்டத்தட்ட 10 போட்டிகளில் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடுவாங்க அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட கனவு கூட எதிர்பார்க்குறீங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை தான் நேற்று நம்ம சிஎஸ்கே இளம் சிங்கங்கள் ஆடிட்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டியல் இன்னொரு பக்கம் பிரித்து மேறாருங்க. சும்மா அவருடைய இன்டென்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. என்ன ஆடுறாருங்க. கிளாசிக்கான ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடுறாருங்க. ஸ்பின்னர்ஸை பண்ணுற டீலெல்லாம் அற்புதமாக இருக்குங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை தாங்க சிஎஸ்கே தேடிட்டு இருந்தாங்க. இந்த சீசன் வந்து சிஎஸ்கேனி அந்த 10 போட்டிகளில் தோல்வியை சந்திச்சதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட் இல்லை, அக்ரெசிவ் இல்லை, அதிரடி ஆடக்கூடிய அந்த மைண்ட் செட் இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 பிரச்சனைகள் இருந்தது முக்கியமான காரணம். அதே மாதிரி ஓப்பனிங் வந்து சரியாக அமையாதது இன்னொரு பிரச்சனை. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கம்பல்சரியாக அந்த முதல்ல ஒரு 2 ஓவர்லேயே விக்கெட் விழுந்துடுது. ஸோ அதனாலே வந்து சிஎஸ்கேனி ஒரு லோ ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஹை ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இது இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சிஎஸ்கேனி வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 கேம்ஸை தான் வந்து சிஎஸ்கேவுடைய இன்டென்ட்டு வேறு மாதிரி மாறி இருக்கா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஊர்வில் பட்டியலுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குது. அவருங்க நேற்று வேறு மாதிரி ஆனாருங்க. 19 பாலுக்கு 37 ரன். என்ன அடிங்க. சும்மா 6 சும்மா தெறிக்கி வர்றாருங்க. ஒரு கிளாசிக்கான ஷாட் ஆடினாருங்க. அற்புதமாக இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு கண்ணில் அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை இளம் வீரர்கள் எல்லாரும் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்போது ஸோ எந்த அளவுக்கு கிளாசிக்காக இருக்குது அப்படின்றது நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த சீசன் இதை விட வேறு மாதிரியான ஃபயர் கம்பேக்காக சிஎஸ்கே இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கே உடைய நம்ம இளம் சிங்கங்கள் சும்மா தெறிக்கி விட்டுட்டு இருக்காங்க. அதிரடியால் சும்மா சரவெடியை வெடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று குஜராத் மண்ணிலேயே குஜராத்தை வீழ்த்தியிருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு அந்த புள்ளிப்பட்டியலில் டாப் ஆஃப் தி டேபிள் முடிவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து
போது சிஎஸ்கே அணியின் வெற்றியை வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அந்த பிளே ஆஃப் ரேஸில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. இன்னும் ஒரு 2 மேட்ச் இருக்குங்க. அந்த 2 மேட்ச்சு பார்த்துட்டா வச்சுக்க யார் அந்த டாப் ஆஃப் தி டேபிளில் டாப் 2 இருக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஸோ நேற்று ஊர்வில் பட்டியலுடைய இன்னிங்ஸ் என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி சிஎஸ்கேவுடைய அடுத்த சீசனில் வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பி இருக்கு. இவரை தாண்டி டெவில் பிரேவிஸுங்க குட்டி ஏபிடிங்க நேற்று என்ன ஆட்டங்க எல்லா ரசிகர்களும் வாயடிக்கக்கூடிய அளவில் 19 பாலுக்கு 50 ரன் அடித்து சும்மா குஜராத்தை மிரட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அடிங்க என்ன ஹேண்ட் ஃபவருங்க. ஸ்பின்னர்ஸை டீல் பண்ணுற விதம், பவுலர்ஸை டீல் பண்ணுற விதம் சும்மா வேறு மாதிரி இருக்குங்க. அவருடைய ஆட்டத்தை பார்த்து சும்மா எல்லாரும் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டெவில் பிரேவிஸும் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 போட்டிகளில் 230 ரன்கள் பக்கம் வந்து அடிச்சிருக்காரு அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு இன்டென்ட் காட்டியிருக்காரு அப்படின்றது தெரியும். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 ரனுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு டெவில் பிரேவிஸ். ஸோ அவர் எந்த பொசிஷனில் கரெக்டாக ஆடுவார், எங்கே இடத்துல இறக்கி விட்டால் அவருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளான் பண்ணி அவருடைய பிளேஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி அந்த இடத்துல அவர் ஆட வைக்கிறாங்க. வேறு மாதிரி அவர் கொடுக்குறாரு. அந்த கொடுக்குற இடத்த அப்படி பர்ஃபெக்டாக பிடிச்சிக்கிட்டு பர்ஃபெக்டாக வந்து விளையாடிட்டு போயிடுறாருங்க. அதுதாங்க வந்து ஒரு பிளேயருக்கு வந்து அழகு. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு டெவில் பிரேவிஸ். சிஎஸ்கே அணி தலை தோனி அவர் மேலே வச்ச நம்பிக்கையை வந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இந்த சீசன் அவருக்கு அற்புதமாக தொடங்கியிருக்காரு. அடுத்த சீசன் அவருக்கு வேறு மாதிரி இருக்க போகுதுங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த சீசனில் வந்து கிட்டத்தட்ட 14 போட்டியில் வெறும் 6 போட்டி தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மிச்ச அவர் ஆடாதது வந்து 8 போட்டி இருக்குது. ஸோ இந்த போட்டியிலலாம் அவர் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருடைய கேமு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த சீசன் வந்து பாதியிலே அவருடைய ஆட்டம் அப்படி இருக்குன்னா ஸோ அடுத்த சீசனில் அவருடைய ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பேக்கோட நான் அடுத்த சீசனில் வந்து வெற்றிகரமாக வரப்போகிறேன். இன்னும் வேறு மாதிரியான அடியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெவில் பிரேவிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே கண்டுபிடிச்ச ஒரு முத்துன்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேவிற்கு இனிமே வந்து எப்படி தலை தோனி அவர்கள் நீண்ட காலமாக பயணம் செஞ்சாரோ சிஎஸ்கேல, ஸோ அதே மாதிரி நம்ம டெவில் பிரேவிஸ் அவர்கள் செய்ய போகிறாரு அப்படின்றது கிளியராக வந்து தலை தோனி அவர்கள் சொல்லிட்டாரு. அன்றைக்கே சொல்லிட்டாருங்க, இவர் வந்து சிஎஸ்கேவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. ஸோ இவரை வச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து சிஎஸ்கேன்னு இவரை வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. எப்படி டெவன் ப்ரோ வந்து சிஎஸ்கேல ரொம்ப நாளாக இருந்தாரோ ஸோ அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயரை தான் வந்து சிஎஸ்கேன்னு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய அப்ரோச் வந்து இருக்க போகுது. ஸோ நிறைய ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய 6 சிஎஸ்கேவுக்கு வந்து அடிக்கிறாரு. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம். குட்டி ஏபிடிலேயின் அதிரடி ஆட்டம் நேற்று அரண்டு போன குஜராத் அணி வெற்றியால் புள்ளிப்பட்டியில் முதலிடத்தை முடிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கண்டிப்பாக குஜராத்துடைய அந்த தெனாவட்டில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4 வர போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்சிபி பஞ்சாப் மட்டும் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை லக்னோ அடித்தாலும் சரி, பஞ்சாப் வந்து மும்பை அடித்தாலும் சரி, இவங்க 2ல் யார் அடிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் அடித்தாங்கன்னா 2 பேருமே டாப் 2ல் போக போகிறாங்க. பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் முதல் குவாலிஃபயர் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் போக போகுது. ஸோ நேற்றைய போட்டியில் இளம் சிங்கங்கள் காட்டிய அதிரடி ஷாட்கள் சும்மா குஜராத்தியை அரண்ட வச்சிச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நேற்றைய போட்டியில் போலிங்கும் செமையாக போட்டாங்க. சிஎஸ்கே 86 ரன்கள் பக்கத்து வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. சிஎஸ்கேவுடைய இந்த சீசனில் 4வது வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியில் இளம்பெயர்கள் ஆடிய சூறாவளி ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.